பள்ளி இதெல்லாம் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறது பவர் பிளே. சாதாரண பவர் பிளே இல்ல, வெற்றி பெற்ற மனிதர்கள் விரும்பும் பவர் பிளே, கிரேட் பவர் பிளே. தாம்பூலத்திற்கு சிறந்தது கிரேட் பவர் பிளே. இப்போ வரைக்கும் இந்த கிரெட் என்ன கம்பெனின்னு எனக்கு தெரியாது. ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸை கிரெட் பவர் பிளேன்னு சொல்கிறத எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது மூலியமாக கிரெட்டுக்கு எவ்வளோ கோடி பிஸ்னஸ் ஆச்சுன்னு தெரியுமா? இந்த ஒரு ஐபிஎல் டீல்னால கிரெட்டோட பிஸ்னஸ் வேறு லெவலில் போயிடுச்சு. 2020 கிரெட் அஃபிஷியல் பார்ட்னராக ஐபிஎலுக்கு 120 கோடி கொடுத்தாங்க. மேட்சோட ஃபர்ஸ்ட் 6 ஹவர்ஸில் கிரெடிட் கார்டு பில் பே பண்ணால் 100% வரைக்கும் கேஷ்பேக் வரும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணாங்க. லேக்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் கிரெடிட் மூலியமாக கிரெடிட் கார்டு பில்லை பே பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐபிஎல் பார்ட்னர்ஷிப்க்கு அப்புறமா கிரெட்டோட ப்ராஃபிட் 66% இன்க்ரீஸ் ஆகி 2400 crores மேலே போயிடுச்சு. ஃபினான்ஷியல் இயர் 2023 அவங்களோட ஆப்ரேட்டிங் லாஸ் வந்து 1000 crores மேலே இருந்துச்சு. அதே 2024 பார்த்தீங்கன்னா அவங்களோட லாஸ் 600 crores கம்மியாயிடுச்சு. இந்த ஐபிஎல் மூலியமாக கிரெட்ன்ற பிராண்டு எவ்வளோ பாப்புலர் ஆச்சுன்னா ஒரு ஐபிஎல் சீசன்லையும் அவங்க ஆப்போட டவுன்லோட்ஸு 5 times இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஐபிஎல்லை டிவிலையும் மொபைல்லையும் கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அதனால அவங்களோட பிராண்ட் விசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது மூலியமாக கிரெட்டோட மாஸ் பவர் பிளே ஸ்ட்ராட்டஜி 100% ஒர்க் ஆகிடுச்சு. அவங்க கொடுத்த கேஷ்பேக் ஆஃபர்னால இன்னும் நிறைய யூசர்ஸ் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஐபிஎல்லில் பவர் பிளே, ஆனால் கிரெட்டுக்கு மணி பிளே. இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இன்சைட்ஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.